ஹீரோயின்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ரெடி ஆகிறதுக்குங்கிறத உண்மையிலேயே அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் வச்சு ஒரு பாட்டு பாடின மாதிரி தான், என்ன செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் அப்படியே உட்காந்துருப்பேன். வந்து இந்த எம்ரி பேப்பர்லாம் வச்சு தேய்ப்பாங்க மூஞ்ச, வெள்ளையாவே வரமாட்டேங்குது, ரொம்ப துருப்பிடிச்சிருக்கே அப்படிலாம் சொல்லி ஃபுல்லாக தேய். ஏன்னா டைரக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஹீரோயினோடே வரதுனால கொஞ்சம் யங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வேறு ஸ்டைல் ஆஃப் மேக்கப்லாம் ட்ரை பண்ணால் கொஞ்சம் ஏஜ்டாக தெரியுது. அப்போ என்ன பண்ணால் வேறு வழியே கிடையாதுப்பா, மூஞ்சில் மேக்கப் போட்டு தான் ஆகணும், நீ வெயிட்டை குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நல்லா பிரியாணி வச்சு சொல்லக்கூடாதா? அது ஓகே. வெஜிடபிள் பிரியாணி தான், வெஜிடபிள் இப்போ ஓகேயா? அதான் முக்கியமான பாயிண்ட். இதான் நல்லா பிரியாணியும் சிக்கன் பீஸையும் வச்சு சாப்பிட்டு என்ன வெறுப்பேன். உங்களுக்கு வேணுமா? வேணாம், நான் எதையுமே சாப்பிடவே முடியாது. அப்படிலாம் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்து இந்த மாதிரி ஒரு லுக் வந்துச்சு. அந்த ஒரு நர்ஸ் ஒன்று பார்த்தீங்கல்ல, அந்த நர்ஸ் லுக் வந்தது. அது யங்காக இருக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணதான். பட் பயங்கரமான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, விக்ரம் சார்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. அதை நான் லைவாக அப்படியே உட்காந்து பார்த்தேன்.